ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலுமே, நீங்கள் எந்த பிராண்டு மாவு வாங்கினாலுமே நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும், அதாவது அடுத்த நாள் வரைக்குமே இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி கைவலி இல்லாமல் ஈஸியாக நாம் பிழிஞ்சிடலாங்க. அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையாவே சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சில பிராண்ட் மாவை யூஸ் பண்ணி செய்கிறச்ச இடியாப்பம் நல்லா பிசு பிசுன்னு இருக்குங்க, நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பிசு பிசு தன்மை இருக்காதுங்க. நல்ல உதிரி உதிரியாக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். எஸ்எஸ் பிராண்டுன்னு ஒரு பிராண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாம். நார்மல் டீ கிளாஸில் 2 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற 2 கிளாஸ் பச்சரிசி மாவு இதை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா பச்சரிசி மாவு தீஞ்சு போயிடும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு கை பொறுக்கிற சூடில் இருக்கணுங்க. அதாவது கையில் மாவை தொட்ட நிமிஷம் சூடு நம்ம கையில் சுருன்னு ஏறணுங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பச்சரிசி மாவை வறுத்து செய்கிறதுனால இடியாப்பம் மல்லிகைப்பூ போல் சாஃப்டாக இருக்குங்க. அடுத்த நாள் வரைக்குமே இடியாப்பம் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சரிசி மாவை நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4லிருந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணியோட அளவை கரெக்டாக சொல்ல முடியாது. சில பச்சரிசி மாவு அதிக அளவு தண்ணி இழுக்கும், சில பச்சரிசி மாவு குறைவான அளவு தண்ணி இழுக்கும். ஸோ அதிக அளவு தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு பாருங்கள், நான் இந்த அளவு டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் உருக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க. இப்போ மாவை வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க. அந்த எண்ணெயிலேயே மாவை நல்லா ஈரப்படுத்திடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சோம்னா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கிறதுனால நம்மளால் கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியை அடி வரைக்கும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் இருக்கிற மாவு நல்லா வெந்து வருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தளர்வாக மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்காண்டி ஒரேதான் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. மாவை எப்பயுமே கட்டியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க. தளர்வாக கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இடியாப்பத்தை நம்மளால் ஈஸியாக பிழிய முடியும். அதே போல் இடியாப்பம் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. எல்லா மாவையும் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் கொண்டு சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தளர்வாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், கையில் ஒட்டும். அதனால் தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா ஒரு பால் மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒட்டுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பிழிய முடியும். கையே வலிக்காது. அதுவும் இல்லாமல் இடியாப்பமும் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இடியாப்ப குழலில் நல்ல எண்ணெய் தடியை வச்சுருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவு வறண்டாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஈர துணியை போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா மேலே கோகனட் ஆயிலை தடவி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள் வச்சு பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிழிய வருங்க. கொஞ்சம் கூட கைவலி இருக்காது. ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். ஐயோ இடியாப்பனாவே பிழிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா பிளேட்லையும் இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாங்க. மீதம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சிடலாங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடவும் நாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்ப தட்டை இதில் தூக்கி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க.
ஃபைனலாக நம்மளோட மல்லிகைப்பூ போல் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் நெக்ஸ்ட் டே மிச்சமாயிடுச்சுன்னா நம்ம இட்லி உப்புமா தாளிப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதிலே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த இடியாப்பத்தை நல்லா உதுத்து வைங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே பிசு பிசுப்பு தன்மையே இருக்காதுங்க, அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ உதுத்து விட்டுட்டு அந்த இடியாப்பத்தை அந்த தாளிப்பில் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, இடியாப்ப கிச்சடி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த இடியாப்பத்துக்கு நம்ம தேங்காய் பால் பார்த்துடலாங்க. நான் 5-6 தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 மிளகு சேர்க்குறேன், கொஞ்சமாக சுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்க்குறேங்க. இப்போ மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டுட்டு வாங்க, தண்ணி விடாமல். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் 2 பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஸ் பேனில் தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. 4-5 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் பாலை சூடுபடுத்துகிறோம்னா தேங்காய் பால் சீக்கிரமே கெடாமல் இருக்கிறதுக்கு அதாங்க சூடுபடுத்துகிறோம். தேங்காய் பால் சூடு மட்டும் தாங்க ஆகணும், ஆனால் கொதிக்கக்கூடாது. தொட்டு பார்த்தீங்கன்னா கை சூடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால கொஞ்சம் சூடு ஆடினதுக்கப்புறம் சேர்ப்பேங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.